வணக்கம். நான் இப்போ பார்க்க போகிறது முகலாய பேரரசு. முகலாய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் இருக்குது. 11ஆம் வகுப்பில் 2வது வால்யூமில் இருக்குது. நம்ம 11ஆம் வகுப்பில் தான் பார்க்க போகிறோம். முகலாய பேரரசு இது தொடங்கி வச்சவர் வந்து பார்த்திங்கன்னா பாபர். அதாவது முதலாம் பானிபட் போர் 1526 அரசு இந்தியாவில் தொடங்கும். இதில் முக்கியமான இருந்த அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் தான். அதாவது பேரரசுகள் சொல்லலாம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா 1707 இறந்துருப்பார். அதுக்கப்புறம் முகலாய பேரரசு சிதைவடைஞ்சு சிறிய அரசுகளை 1857 புரட்சி வரைக்குமே ஜாகுருதீன் முகமது பாபர். பாபர் என்ற சொல்லுக்கு புலி என பொருள். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1526 முதலாம் பானிபட் போரில் இந்தியாவின் மீது படையெடுத்து வெற்றி அடைவார். அவரோட ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1530 வரைக்கும் தான் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 4 போர்கள் செய்வார். ஆனால் 4 போர்களிலும் பெற்ற வெற்றியை வந்து அவர் ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவார். அந்த 4 போர்கள் பற்றி பார்ப்போம். முதலாம் பானிபட் போர். இதுதான் இந்தியாவில் முகலாயர் ஆட்சி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த போரில் பாபருக்கு எதிராக இருந்தவர் இப்ராஹிம் லோடி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய வம்சத்தை சேர்ந்தவர். இப்ராஹிம் லோடி தான் டெல்லி சுல்தானத்தில் கடைசி பேரரசர். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி கிட்ட பெரிய அளவில் படைபலம் இருக்கும். ஆனால் பாபர் கிட்ட அந்தளவுக்கு படைகள் கிடையாது. ஆனால் பாபர் கிட்ட இருந்த ஒரே அட்வான்டேஜ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரங்கி படை வச்சிருப்பார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பாபர் தான் உலகத்திலேயே முதல்ல போரில் பேரங்கிகளை பயன்படுத்தினதா வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்தினதா எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது. ஓகே, முதலாம் பானிபட் போர் நடந்த வருடம் 1526 ஏப்ரல் 21. ஓகே, அடுத்து கன்னௌ போர் பற்றி பார்ப்போம். இது நடந்த வருடம் 1527. கன்னௌ போரில் வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கு எதிராக இருந்தவர் மேவார் அரசர் ராணா சங்கா. அடுத்ததாக சந்தேரி போர் பற்றி பார்ப்போம். சந்தேரி போர் நடந்த வருடம் 1528. இது பாபருக்கும் மேதின் ராய் வந்து பார்த்தீங்கன்னா மாலவ பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. பாபர் வந்து ஒவ்வொரு பகுதியை வெற்றி அடைஞ்சிட்டு இருப்பாரு. அடுத்த ஒரு மாலவ பகுதியை நோக்கி படையெடுப்பார். இதில் மேதின் ராய் தோல்வி அடைவார். இந்த வெற்றிக்கு அப்புறம் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்கள் பற்றி எப்படி சொல்றது, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்களோட வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவு வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து ஆப்கானியரை கண்ட்ரோலில் கொண்டு வரலான்ட்டு ஆப்கானியர் மீது படையெடுப்பார். ஓகே, அதை நம்ம காக்ரா போரில் பார்ப்போம். அடுத்ததான் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா போர். இந்த போர் நடைபெற்றது 1529. இந்த போர் தான் பாபர் வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட இறுதி போர்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் அந்த போர்லையும் ஈடுபடல. பாபரோட கடைசி போர் காக்ரா போர். காக்ரா போர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியோட சகோதரர் மற்றும் அவரோட மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷா, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கு எதிராக சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் தான் வெற்றி அடைவார். இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியின் துணை ஆறு, அந்த துணை ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா ஆற்றின் கரையில் தான் நடைபெறும். அதனால தான் இது காக்ரா போர்னு சொல்கிறாங்க. ஓகே, பாபர் காக்ரா போரின் வெற்றியை தொடர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் புறப்பட்டிருப்பார். அதாவது ஆக்ராவில் இருந்து அவர் லாகூர் போகிற வழியில் இறந்திருப்பார் 1530வது வருடம். முகலாய பேரரசுகளை பற்றி அடுத்த ஒரு வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நம்ம புக் பை கொஷின் பார்ப்போம். முதல் கேள்வி, 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் எந்த படையை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார்? ஆன்சர், பீரங்கி படை. பாபர் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தினால தான் முதலாம் பானிபட்டில் வெற்றி பெறுவார். முதலாம் பானிபட் போர் வந்து யாருக்கும் இடையில் நடைபெறும் பார்த்தீங்கன்னா முன்னே பார்த்தோம் நம்ம இப்ராஹிம் லோடி, அதாவது டெல்லி சுல்தானத்தோட கடைசி அரசர், அதில் வெற்றி பெறுவார். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி படையை பாபர் தான் முதல்ல பயன்படுத்தினார்ன்றதுக்கு குறிப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி, அதாவது 1500க்கு முன்னாடி யாரும் பீரங்கி படைகளை பயன்படுத்தினார் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால பீரங்கி படையை முதல்ல பயன்படுத்தினவர் பாபர் தான். வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். இந்த வெடிமருந்து வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஐரோப்பியர்கள் பயன்படுத்துவாங்க. அதற்கு அடுத்து தான் 14ஆம் நூற்றாண்டு பகுதியில் தான் வெடிமருந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, பீரங்கி இதெல்லாம் பயன்படுத்தலான்றதை கண்டுபிடிப்பாங்க. இந்தியாவில் பீரங்கியில் முதல்ல பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிகளை பாபர். கடைசி போரான காக்ரா போரில் பாபர் யாருக்கு எதிராக போரிட்டார்? ஆன்சர், ஆப்கானியர்கள். ஆப்கானியர்கள்லாம் யாரை குறிக்குதுன்னா டெல்லி சுல்தான்கள் தான் அவங்க ஆப்கானியர்னு குறிப்பிட்றாங்க. அதாவது டெல்லி சுல்தான், கடைசி டெல்லி சுல்தானோட சகோதரர் முகமது லோடி, அவரோட மருமகன் சுல்தான் நஸ்ரத், இவங்க 2 பேரும் தான் காக்ரா போரில் பாபருக்கு எதிராக போரிட்டுறாங்க. பாபர் அந்த போரை வெற்றி அடைஞ்சு முன்னே பார்த்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவிலேருந்து லாகூர் போகிற வழியில் இறந்துருப்பார். ஆனால் பாபர் இவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துருவார். தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர், ஷேர்கான். ஷேர்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர் தான். அவரோட இயற்பெயர் வந்து
பரித். அவர் வந்து ஒரு புலியை தனியாக கொண்டிருப்பாரு. அதனால வந்து அதுக்கு ஷேர்கான்ற பட்டப்பெயர் கொடுத்துருப்பாங்க. ஷேர்ன்ற சொல்லுக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புலி. ஓகே, இது வந்து சவுசா போரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக போரிட்டாருன்னா ஹுமாயூன், முகலாய அரசர் ஹுமாயூனுக்கு எதிராக தான் போரிட்டு இருப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 முகலாய படை வீரர்கள் பிரபுக்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஹுமாயூன் வந்து கங்கை நதியை நீந்தி தப்பி ஓடி இருப்பாரு. தப்பி ஓடி அவரோட சகோதரர்கள் ஆக்ராவில் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்காரி மற்றும் இண்டால் அவங்களோட உதவியோட திரும்பவும் அவர் வந்து கனோசின்ற இடத்துக்கு போருக்கு தயாராகிட்டு இருப்பாரு. ஓகே, நில உடைமை முறையில் நிலத்திற்கான வரி வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளுடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இந்த முறைக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜாகிதாரி முறை. ஜாகிதாரி முறைனா என்னன்னா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியர் ஆட்சி காலத்தில் தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். இந்த முறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை வரி வசூலிக்கும் அதிகாரமும் அந்த பகுதியை நிர்வகிக்கும் அதிகாரமும் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரிகிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த முறைக்கு பேர் தான் ஜாகிதாரி முறை. அக்பரது நிதி நிர்வாகம் யாருடைய நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஷெர்ஷா. ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்கான் என்ற பெயர்லையும், அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பரித். அவரோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா, ஷேர்கான், பரித் 3 பேர்களும் வருது. ஓகேவா? அக்பருடைய ஆட்சி காலத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜா தோடர்மால். இவர்கள் உருவாக்கிய நிர்வாக முறைக்கு அடித்தளமாக இருந்தது ஷெர்ஷாவின் நிர்வாக முறை. இளவரசர் குஸ்ரோவுடன் இணைந்து கலகத்தை தூண்டியதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் குரு அர்ஜுன் தேவ். இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டியதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவ் இவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். குஷ்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட மூத்த மகன். குரு அர்ஜுன் தேவ், குஷ்ரோ இவங்க 2 பேரும் ஜஹாங்கீர் மன்னராக இருக்கிறத விரும்பாமல் அதற்கு எதிராக கலகம் செய்வாங்க. இதனை அறிஞ்ச ஜஹாங்கீர் இவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை வச்சிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட இயற்பெயர் சலீம். சலீம் யாரோட மகன்னா அக்பரோட மகன் தான் சலீம். ஓகே, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயி என்ற மன்னரின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர் ஷாஜகான். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயி என்ற மன்னனின் சமகாலத்தவர் ஷாஜகான். ஷாஜகான் 30 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார். அவர் ஆட்சியின் தொடக்கம் 1627 முதல் 1658 வரை. 1627 ஒரு சிறந்த வருடம். ஏன்னா 1627 வருடம் தான் மராத்திய தலைவன் சிவாஜி பிறந்திருப்பார். தனது ஆட்சியின் போது ஜெசியா வரியை மீண்டும் விதித்தவர் யார்? ஆன்சர் அவுரங்கசீப். தனது ஆட்சியின் போது ஜெசியா வரியை மீண்டும் விதித்தவர் அவுரங்கசீப். ஓகே, ஜெசியா வரினா என்னன்னு பார்ப்போம். ஜெசியா வரி என்பது இந்துக்கள் புனித பயணம் மேற்கொள்ள அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் காலத்தில் புதிய கோயில்கள் கட்டுறதுக்கு தடை வச்சிருந்தார். ஆனால் வந்து பழைய கோயில்களை புதுப்பிக்க அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்திருந்தார். இந்த ஜெசியா வரின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்பரோட ஆட்சி காலத்தில் நீக்கியிருப்பாங்க. ஆனால் அவரோட பேரன் அவுரங்கசீப் ஜெசியா வரியை மீண்டும் கொண்டு வந்தார். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை முதலில் கண்டுபிடித்த அரசர் யார்? ஆன்சர் அக்பர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை முதலில் கண்டுபிடித்தவர் அக்பர். ஓகே, கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பம் என்பது ஒரு பெரிய படகின் மீது மற்றொரு கப்பலை கட்டுவது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, கப்பலை வந்து ஈஸியாக நம்ம கடலில் இறக்க முடியும். இதற்கு பெயர் தான் கப்பலின் ஒட்டகம். ஜஹாங்கீர் மற்றும் யார் அமைத்த ஷாலிமார் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை? ஆன்சர் ஷாஜகான். ஜஹாங்கீர் மற்றும் யார் அமைத்த ஷாலிமார் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை? ஷாஜகான். அதாவது ஜஹாங்கீரோட மகன் ஷாஜகான். ஜஹாங்கீரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சலீம். அதே ஷாஜகானோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குர்ராம். அக்பரால் ஆதரிக்கப்பட்ட தான்சேன் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? ஆன்சர் குவாலியர். அக்பரால் ஆதரிக்கப்பட்ட தான்சேன் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? ஆன்சர் குவாலியர். தான்சேன் மற்றும் அவரோடு சேர்த்த 35 இசைக்கலைஞர்களை அக்பர் ஆதரித்தார் என ஐனி அக்பரி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான்சேன் மற்றும் அவருடன் சேர்ந்து 35 இசைக்கலைஞர்கள் அக்பரால் ஆதரிக்கப்பட்டனர் என ஐனி அக்பரி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஆன்சர் ஷாஜகான். பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஷாஜகான். ஓகே, பாதுஷா நாமா நூலை ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர். அப்துல் ஹமீத் லோகரி
மற்றும் முகமது வாரிஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாதுஷா நாமான்ற நூலை இயற்றியிருக்காங்க. இந்த நூலை இயற்றுறதுக்கு முன்னுதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி. ஓகே, ஐனி அக்பரி என்ற நூலை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் பாதுஷா நாமா என்ற நூலை ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் எது ஜோதிட ஆய்வு நூல்? ஆன்சர் தஜிக நிலகந்தி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஜோதிட ஆய்வு நூல்? ஆன்சர் தஜிக நிலகந்தி. ஓகே, இந்த நூலை இயற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்டர். நீலகண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பரோட அவையில் வானியல் அறிஞராக பணிபுரிஞ்சிருக்காரு. அக்பரின் அவையில் வானியல் அறிஞராக பணிபுரிந்தவர் நீலகண்டர். நீலகண்டர் இயற்றிய நூல் தஜிக் நிலகந்தி. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் ஆய்வு நூல். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர். ஓகே, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர் பற்றி பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர். இவரோட காலம் 14ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி. ஓகே, இவர் இயற்றிய நூல்கள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மற்றும் நீதிநெறி விளக்கம். கீழுள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை? ஆன்சர் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா. கீழ் உள்ளவர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லாதவர்? ஆன்சர் விக்டோரியா மகாராணி. ஓகே, அக்பரின் சமகாலத்தவர் யார் யாருன்னு பார்ப்போம். அக்பரின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1556 1605 வரைக்கும். ஓகே, இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மகாராணி எலிசபெத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், அடுத்து பிரான்ஸ் அரசர் 4ஆம் ஹென்றி, அடுத்து பாரசீக அரசன் மகா அப்பாசன். திரும்ப பார்ப்போம். அக்பரின் காலம் 1556 1605 வரைக்கும். இங்கிலாந்து மகாராணி எலிசபெத், அப்புறம் ஷேக்ஸ்பியர், அடுத்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 4ஆம் ஹென்றி, அடுத்து பாரசீகத்தைச் சேர்ந்த மகா அப்பாசன். சரியான கூட்டணி கண்டுபிடி. இப்போ கூற்றுக்களை பார்ப்போம். இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டிடக்கலையின் மறுவடிவமாக தாஜ்மஹால் உள்ளது. இது சரி. இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டிடக்கலையின் மறுவடிவமாக தாஜ்மஹால் உள்ளது. சரி. அடுத்த கூற்று, அக்பர் புதிய தலைநகரமான ஆக்ரா மற்றும் அதன் சுற்றுச்சுவர்களில் பல எழுச்சியூட்டும் கட்டிடங்கள் உள்ளன. இது தவறு. அக்பரோட புதிய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபதேபூர் சிக்ரி. அக்பரோட ஆரம்ப கால தலைநகரம் தான் ஆக்ரா. ஓகே, அடுத்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் கட்டப்படுது. சரி, மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் கட்டப்படுது. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புராணகிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை கிடையாது, இது ஒரு நகரம். இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் கட்டியிருக்காங்க. இதை கட்டந்து யாருன்னா ஷெர்ஷா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஆட்சி காலமே 5 வருஷம் தான். அவருக்கு போர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அவருக்கு அதை நிர்மாணிக்கிற அளவுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால, இருந்தாலும் அதை முழுமையாக கட்டி முடிக்கலனாலும் ஓரளவு கட்டி முடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புராணகிலான்னு பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா அவரோட கல்லறை மாடத்தை சாசரம் என்ற இடத்துல வந்து கட்டியிருக்காரு. ஷெர்ஷா அவரோட கல்லறை மாடத்தை கட்டிய இடம் சாசரம். சரியான கூற்றுக்களை கண்டுபிடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 4 கூற்றுகளும் சரியானதான். கூற்றுக்களை பார்ப்போம். ஒவ்வொரு மண் சர்தாரும் 10 முதல் 10,000 வரையிலான படை வீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஜாட்டுகள் என தீர்மானித்தனர். ஜாட் அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 10 முதல் 10,000 படை வீரர்களை கொண்ட ஒரு பிரிவு பேர் தான் ஜாட். ஓகே, ஷெர்ஷாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டது. இந்த கூற்று சரியானதான். ஷெர்ஷா வெளியிட்ட ஒரு நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியா. அந்த ருப்பியான்ற நேம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரூபாயின்னு மாறி இருக்கு. அதை நம்ம இப்போ பயன்படுத்திட்டு தான் இருக்கும். ஓகே, அடுத்த கூற்று, முகலாயரும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஆலிகேட் போர் மிக கடுமையான இறுதி போராகும். ஓகே, இந்த கூற்று சரியானதான். முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஆலிகட் போர் மிகவும் கடுமையான இறுதி போர். சரி. இந்த போர் நடைபெற்ற வருடம் பார்த்தீங்கன்னா 1576. ஓகே, அடுத்த கூற்று, சீக்கிய புனித நூலான குரு கிரந்த சாஹிப். இந்த நூலை தொகுத்தவர் வந்து அர்ஜுன் தேவ்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானதான். சீக்கிய புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குரு அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது. இந்த கூற்று சரியானது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி கிரந்தம் என்ற இன்னொரு பேரும் இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது சீக்கிய குரு. பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை கண்டுபிடி. ஓகே, கூற்றுக்களை பார்ப்போம். ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது. அடுத்த கூற்று, கன்னூசி போருக்கு பிறகு அக்பர் நாடு இல்லாத இளவரசர் ஆனார். ஓகே, இந்த கூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூற்று சரி, 2ஆம் கூற்று தவறு. ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள்
பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது. ஓகே, இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் பீரங்கி படையை முக்கியமாக பயன்படுத்தியிருப்பார், அதனால அவருக்கு வெற்றி கிடைச்சது. ஓகே, இப்போ ரெண்டாவது கூற்று பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கனௌசி போருக்கு பிறகு அக்பர் நாடில்லாத அரசரானார். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்னா அக்பர்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல ஹுமாயூன் கொடுத்துருக்கோம். கனௌசி போர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா கண்டியில் தான் நடைபெற்றிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா வின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து நாடில்லாத அரசராக தெரிஞ்சிருப்பாரு. ஓகே, சரியான கூற்றை தேர்ந்தெடு. இப்போ கூற்றுக்களை பார்ப்போம். ஓகே, ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனார்கன் வரை கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார். ஓகே, அடுத்த கூற்று. அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலம் மாபெரும் பேரரசிற்கு அடித்தளமிட்டார். இதை கொடுத்திருக்க 2 கூற்றுகளும் சரியானதான். ஓகே, கூற்று. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். காரணம், பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகே, பாபர் முதலாம் பானிபட் போரில் பீரங்கி படையை பயன்படுத்தின ஒரே காரணத்தினால தான் அவர் வின் பண்ணியிருப்பார். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர் 1526ஆம் ஆண்டு பாபர் இப்ராஹிம் லோடி 2 பேருக்கும் நடந்திருக்கும். இப்ராஹிம் லோடியோட படை பெருசாக இருந்தாலும் அவங்க வச்சிருந்த குதிரை படைகள் தான், ஆனால் பாபர் கிட்ட பீரங்கி படை இருந்ததுனால அவர் வின் பண்ணார். கூற்று. அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று. காரணம், அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கம் அல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவரோட பேரரசர் தான், அவரோட ஆட்சிக்கு அப்புறம், அதாவது அவரோட இறப்புக்கு அப்புறம் வந்தவர்கள் வந்து அவர் அளவு வலிமை இல்லாதவர்கள். ஓகே, காரணம்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து தக்கான அரசர்கிட்ட நட்புறவாக இல்லை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் தக்காணத்தில் 25 வருஷம் அவரோட ஆட்சி காலத்தில் இருந்திருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் மராத்திய தலைவன் சிவாஜி. சிவாஜியை கண்ட்ரோல் கொண்டு வரணும் தான் அவ்வளோ இருந்திருப்பார், பட் அவரால் அது முடிஞ்சிருக்கு. அதனால சிவாஜி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா தக்காணத்தின் புற்றுநோய், மலையடி, இந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார் அவுரங்கசீப். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம். ஓகே, நீதிநெறி விளக்கம் பார்த்தீங்கன்னா அதை இயற்றினது குமரகுருபரர். இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர். இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். முன்னாடி பார்த்தோம். இவர் எழுதிய மற்ற நூல் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மை கலை தமிழ், இன்னொன்று நீதிநெறி விளக்கம். ஓகே, இப்போ சரியா இருக்கிறத பார்க்கலாம். அமுக்க மல்லியாதா, அதை எழுதுவர் கிருஷ்ணதேவராயர். ஓகே, ஜெகநாத பண்டிதர், இவர் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ரசகங்கா தரா. ஓகே, ஜெகநாத பண்டிதர் ரசகங்கா தரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்லாசானி பெத்தனா மனு சித்ரா, நம்ம மனுசரிதம் பார்த்துருப்போம். அல்லாசானி பெத்தனா மனு சித்ரா, ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதாரா, அமுக்க மல்லியாதா கிருஷ்ணதேவராயர், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். பொறுத்துக்க ஆன்சர் பார்ப்போம். அபுல் பசல் அக்பர். ஏன்னா அபுல் பசல் தான் அக்பரோட வரலாறு, அக்பர் நாமா என்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிமா மசூதி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கட்டியிருப்பார். ஜிமா மசூதியை கட்டியவர் ஷாஜகான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷாஹி மசூதியை கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஓகே, அடுத்து புராணகிலா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வெற்றியை தொடர்ந்து புராணகிலாவை கட்ட ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, அபுல் பசல் அக்பர், ஜிமா மசூதி ஷாஜகான், பாதுஷாஹி மசூதி அவுரங்கசீப், புராணகிலா ஷெர்ஷா. முகலாயர் ஆட்சி காலத்தில் முக்கியமான நிகழ்வுகள், அதனோட வருடங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர், இது நடைபெற்ற ஆண்டு 1526. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வா போர், இது நடைபெற்றது 1527. அடுத்து சந்தேரி போர் 1528. காக்ரா போர் 1529. பாபரின் இறப்பு 1530. அதாவது பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட், கன்வா, சந்தேரி, காக்ரா, இது மூணுமே பார்த்தீங்கன்னா பாபரோட ஆட்சி காலத்தில் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌசோ போர், இது 1539. கன்னூசி போர், இது வந்து பார்த்தீங்கன்னா 1540. இந்த கன்னூசி போரில் தான் ஹுமாயூன் வந்து அவரோட ஆட்சியை இழந்து நாடோடியே தீவார். ஓகே, இந்த சௌசோ போர், கன்னூசி போர், இது 2 போர்லையும் வின் பண்ணது ஷேர்கான். ஓகே, அடுத்து ஷெர்ஷாவின் இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1545. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலிஞ்சர் கோட்டையில் வெடி விபத்தில் இருந்திருப்பாரு. அவர் இறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கலிஞ்சர் கோட்டை. காரணம் வெடி விபத்து. இறந்த ஆண்டு 1545. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பானிபட் போர் நடந்த வருடம் 1556. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் மற்றும் ஹெமோ என்ற ஒரு படை தளபதி. ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல போர்களில் தோல்வி அடையாமல் இருந்திருப்பாரு. இந்த போர்லையும் தோல்வி அடையாமல் தான் இருந்திருப்பாரு. ஆனால் வந்து என்ன முக்கியமான ரீசன்னா, ஏதோ ஒரு படைவீரன் விட்ட வில்லோட அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணில் போட்டிருக்கும். அதனால தலைமை இல்லாத படை ஈஸியாக முகலாயர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் குஜராத்தை கைப்பற்றுதல் வந்து பார்த்தீங்கன்னா 1573. அக்பர் குஜராத்தை கைப்பற்றுதல் 1573. ஓகே,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹல்டிகாட்டி போர். அது வந்து போர் நடைபெற்ற வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1576. ஹல்டிகாட் போர் நடைபெற்ற வருடம் 1576. ஓகே. அக்பரின் இறப்பு 1605. அக்பரின் இறப்பு 1605. ஓகே. அடுத்து அவுரங்கசீப் இறப்பு 1707. அவுரங்கசீப் இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1707. ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இறப்புக்கு அப்புறமா முகலாய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடைஞ்சு சிறிய அரசு, அதாவது வலிமை குறைந்த அரசு செயல்பட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1857 புரட்சி வரைக்குமே முகலாய அரசு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.